ஒரு சூப்பரான ஹேர் கட் டிப்ஸோடு தான் வந்திருக்கேன். இப்போ நம்ம ஏஜ் ஆனால் நமக்கு கிரே ஹேர் வரும், அதை வந்து மறைக்கிறதுக்கு நம்ம டைலாம் அடிப்போம். அதுக்கான ஒரு டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன் உங்கள்கிட்ட. இப்போ நம்ம முத நாள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா மருதாணி இலைகளை வந்து நீங்கள் வீட்டிலே காய வச்சு பொடி பண்ணி வந்து தலையில் அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து மருதாணி பவுட்ரு வாங்கிட்டு அதில் கொஞ்சமாக எலுமிச்சப்பழ சாறு கலந்து நீங்கள் நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணிவிட்டு அது 1 hour கழிச்சு ஒரு 2 hours கழிச்சு நீங்கள் வந்து சும்மா ப்ளெயினாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மறுநாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது போல் பீட்ரூட் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் வேக வச்சுக்கோங்க. தண்ணியில் வேக வச்சுட்டு நான் இதில் வந்து டீ பேக் இதிலே போட்டு அதோட எக்ஸ்ட்ராக்ட் இறங்குற மாதிரி பண்ணுறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட டீ பேக் இல்லைன்னா நீங்கள் டீ தூளை வந்து கொதிக்க வச்சு அதை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் அதில் நீங்கள் பீட்ரூட்டை வேக வச்சு எடுத்துக்குங்க. ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்குங்க. அதை வந்து அப்படியே மிக்சியில் அரைச்சி அதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுரி பொடின்னு நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அந்த பவுடரை வந்து அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ணி இதை வந்து நல்லா ஒரு ஊற வச்சுருங்க. ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து ஒரு 2 hours அப்படிங்கிற மாதிரி ஊற வச்சாலும் சரி. நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை எடுத்து நீங்கள் வந்து உங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா, அந்த முதல் நாள் வந்து நம்ம மருதாணி போட்டு குளிச்சும் போது ப்ரௌன் கலராக இருக்கும் ஹேரு. இதை அப்ளை பண்ணும்போது அந்த முடி எல்லாமே பிளாக் ஆகிடும். உங்களுக்கு நேச்சுரல் பிளாக்காக அழகாக இருக்கும் உங்கள் முடி பார்க்குறதுக்கு. ஒரு 90% வந்து கிரே ஹேரை வந்து கவர் பண்ணிவிடுவது. இது வந்து ஒன்றும் உங்களுக்கு கெடுதலும் கிடையாது. உங்களுக்கு இப்போ தான் உங்களுக்கு கிரே ஹேர் வரப்போகுது அப்படின்னா, ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இதுமாரி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா எப்போயுமே உங்கள் முடி கருப்பாக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். இது நேச்சுரலாகவே நம்ம ஹேர் வந்து அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு, ஷைனிங்காக பிளாக்காக. இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பாருங்கள். மருதாணி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் அதே போல் இப்போ நான் சொன்ன பேஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் உங்கள் ஹேர் வந்து எண்ணெய் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த கலர் வந்து அதில் வந்து உங்களுக்கு ஒட்டும், இல்லாட்டி அந்த முடியில் வந்து கலர் வந்து ஒட்டாது. இந்த நேச்சுரல் ஹேர் டையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபீட்பேக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.